இன்றைக்கு நான் கேரட் கேக் செய்ய போகிறேன். அதுக்கு 500 கிராம் சீனி எடுத்துருக்கிறேன், 500 கிராம் பட்டர் எடுத்துருக்கிறேன், 500 கிராம் செல்ஃப் ரைசிங் ஃப்ளவர் எடுத்துருக்கிறேன். அதுக்கு தேவையான ஒரு மீடியம் சைஸில் 3 கேரட் எடுத்து கிரேட் பண்ணி வச்சுருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு பவுலுக்குள்ளே வரும். தேவையான வெனிலா அல்லது ஆரஞ்சு எசன்ஸும் எடுத்துருக்கிறேன். விருப்பம் விடலாம். இப்போ வாங்கோ நாங்கள் கேக்க மேல் பீட் பண்ணுவோம். சுகரையும் பட்டரையும் போட்டு பீட் பண்ணுவோம். சுகரையும் பட்டரையும் நல்லா பீட் பண்ணுவோம். இப்போ பட்டரும் சுகரும் நல்லா அடிபட்டுட்டுது. நாங்கள் இனி முட்டையை போடுவோம். முட்டையை ஒரு முட்டையை விட்டுருக்கிறேன். அடுத்து ஒவ்வொரு முட்டையாக வைக்கிறதுக்கு நான் இதுக்கு 10 முட்டை விட போகிறேன். மீடியம் சைஸ் போட்டு 10 முட்டை விட போகிறேன். இப்போ நல்லா பட்டரும் சுகரும் முட்டையும் போட்டு நல்லா அடித்து நல்லா க்ரீமியாக வந்துட்டுது. அடித்தது காணும். இதுக்கு நாங்கள் மாவை போட்டு மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ நான் இந்த செல்ஃப் ரைசிங் ஃப்ளவரை ஃபில்டர் பண்ணி அடித்து வச்சுருக்கிறேன். சின்ன சின்ன கட்டிகள் எதுவும் இதுகள் எதுவும் இருக்கும், குப்பைகள் எதுவும் இருக்குமான்ட்டு கட்டிகள் எதுவும் இருக்குமான்ட்டு நான் அடித்து வச்சுருக்கிறேன். இனி இதை இந்த பட்டர் சுகர் க்ரீமுக்கு இதுக்க போட்டு மிக்ஸ் பண்ணுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக. மிக்ஸ் பண்ணுவோம். இனி அடிக்கக்கூடாது பீட்டரால், கையால் தான் இதை மிக்ஸ் பண்ணணும். இப்போ நாங்கள் மாவும் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு வடிவா. இதுக்கு நான் வெனிலா எசன்ஸ் விட போகிறேன். வெனிலா எசன்ஸ் கொஞ்சம் போட்டிருக்கிறேன். அதோட நான் கொஞ்சம் ஆரஞ்சு கொஞ்சம் விட போகிறேன். ஆரஞ்சு எக்ஸ்ட்ராக்ட் கொஞ்சம் விட போகிறேன் ஸ்மெல்லுக்கு. இந்த ஆரஞ்சுன்ற இது தோல் வந்து நான் கொஞ்சம் கிரேட் பண்ணி போட போகிறேன். கொஞ்சம் இது போட்டால் கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஆரஞ்சை மேல் லைட்டாக தான் எடுக்க வேணும். இப்போ நான் இதை ஒரு கத்தியால் வலிச்சு
கொஞ்சம் போட்டுருக்குறேன். இப்போ இதுக்கிட்ட நான் கிரேட் பண்ணி வச்சுருக்கிற கேரட்டை போட போகிறேன். எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணுவோம் முடிவா. இப்போ போட்டு நல்லா முடிவாக மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ நான் கொஞ்சம் வால்நட் எடுத்து வச்சுருக்கேன் கேக்கு போடுறதுக்கு. இதை கொஞ்சம் சாப் பண்ணுவோம். இப்போ நான் இந்த வால்நட்டை சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். நிறைய இது இருக்கிறபடியே அதை போடுறேன். வேறு நீங்கள் கஜு போடலாம், அல்லது வேறு நட்ஸுகள் விரும்பின நட்ஸுகளை போடலாம், அதை போடாமலும் செய்யலாம். நட்ஸ் போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும் சாப்பிடேக்கில். அதில் கடிபடும், சாப்பிடேக்கில் நல்லா இருக்கும். இதை போட்டு மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ கேக்ஸ் மிக்ஸ் ரெடி. இப்போ நாங்கள் இதை ரெடியாக வச்சுருக்கிறேன். ட்ரேக்கு நான் பேப்பர் போட்டு, கிரீஸ் பேப்பர் போட்டு, கொஞ்சம் பட்டர் பழக்க பூசையில் கொஞ்சம் போட்டு பூசி வச்சுருக்கிறேன். இப்போ அதுக்குள்ளே அந்த மிக்ஸை போடுவோம். இப்போ இந்த எல்லாத்தையும் அடித்து மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் ட்ரேயில் போட்டுருக்கேன். இதை வடிவாக செட் பண்ணுவோம். எல்லா பக்கத்துக்கும் விட்டு இது கேக் பேக் பண்ண அப்புறம் நடுவில் பெருசாக பொம்மி கொண்டு வரும். இப்போ நாங்கள் கரையில் கொஞ்சம் கூடவா தள்ளி அமர்த்தி வடிவாக கூட வேணும். இப்போ நான் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் அவனை 180 டிகிரிஸில். அதுக்குள்ளே வைப்போம். இதுக்குள்ளே வச்சு 40 மினிட்ஸுக்கு பேக் பண்ண விடுவோம். ஓகே, இப்போ அவன் நின்றுட்டது நாங்கள் எடுத்து பார்ப்போம். குக் பண்ணி உள்ளுக்கு குக் பண்ணி எடுத்துட்டு இந்த கத்தியால் குத்தி பார்ப்போம். நல்லா குக் பண்ணிட்டு ஒன்று மொட்டி கொண்டு ஒன்றும் வேற இல்லை. நீங்கள் வைக்கலாம். இதை நாங்கள் வெளியில் எடுப்போம். வெட்டி பார்ப்போம் உங்களுக்கு என்ன மாதிரி வந்து.
இன்னும் ஆறையில் அதனால் பிய பார்க்குது. கவனமாக விட்டோம். பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி வந்துருக்கண்டு. இப்படி வந்திருக்கண்டு. இங்கே பாருங்கோ நல்லா வந்திருக்குது. இப்போ சாப்பிட்டு பார்ப்போம். பிச்சு காட்டுறேன் உங்களுக்கு உங்களுக்கு என்ன மாதிரி இருக்குண்டு. நல்ல சாஃப்டாக இருக்குது. எல்லாம் மடிவாக குக் பண்ணி இருக்குது. வெரி நைஸ். நல்லா டேஸ்டியாக இருக்குது. நீங்களும் செய்து ட்ரை பண்ணி பாருங்க. If you like this video, நீங்கள் லைக் பண்ணால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்களும் செய்து ட்ரை பண்ணுங்க.